ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ராகி அண்டு வேர்க்கடலை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம கொஞ்சமாக ராகி மாவு எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம புட்டு செய்வோம்ல, அந்த பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி பார்க்கணும். உருண்டை பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் கையில் நிற்கணும். உதுத்து விட்டோம்னா உதுத்து போகணும். அதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ இதை நம்ம ஒரு ஸ்ட்ரீமருக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்ட்ரீமர் இருந்தனால அதில் வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம போட்டு வச்சுருந்த மாவை வந்து எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு இட்லி பாத்திரத்தை மூடிக்கலாம். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே இருந்து வேகட்டும். நல்லா வெந்து வரணும். இது ஒரு பக்கம் இருந்து வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கோங்க. என்கிட்ட பச்சை வேர்க்கடலை இருந்ததுனால நான் அதை வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்தளவு வறுப்பட்டதுக்கப்புறமா இதை அப்படியே விட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும். அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லா வேர்க்கடலையுமே வந்து இது மாதிரி தோல் நீக்கி எடுத்துக்கலாம். தோலோடு போட்டோன்னா நல்லா இருக்காது. ஸோ தோல் எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த மாவு வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் சூடு ஆறி வரட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சுருந்த ராகி மாவை வந்து சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம தோல் நீக்கி எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலையுமே வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து இடித்து எடுத்துருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ இது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு இது மாதிரி அரைச்சி இதில் கொட்டிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த வெல்லம் வந்துட்டு எல்லா மாவுலையுமே வந்து படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது மாதிரி வேறு என்ன ரெசிபீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சுக்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப இதே மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.